நாள்தோறும் செய்தித்தாள்களில் வர முக்கிய செய்திகளில் இருந்து போட்டித் தேர்வுகளுக்கு எந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம், அதுவும் ஜிகே சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கப்படலாம்ன்றது தான் இந்த தொகுப்பில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு முதல் முக்கிய செய்தி எதை பற்றி வந்திருக்குன்னா, அஸ்ஸாம் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை கவுஹாத்தியில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த செய்தியிலிருந்து எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம்? Which state has launched Ma Kamakya Divya Pariyojana scheme to provide world-class facilities to pilgrims visiting the holy places? Options are A. Tripura, B. Assam, C. Kerala, D. Punjab. Answer is option B. Assam. புனித தலங்களுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை வழங்கும் மா காமாக்கிய திவ்யா பரியோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஏ. திரிபுரா, பி. அஸ்ஸாம், சி. கேரளா, டி. பஞ்சாப். விடை பி. அஸ்ஸாம். அடுத்த செய்தி, கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தை ராம்சார் தளமாக அறிவித்ததை நினைவு கூறும் வகையில் சிறப்பு அஞ்சல் உரையை மத்திய அஞ்சல் மண்டல தலைவர் டி. நிர்மலா தேவி வெளியிட்டார். இதுதான் செய்தி. இதிலிருந்து என்ன கேள்வி எப்படி கேட்கப்படலாம்? Choose the correct statement or statements about Karaiveti Bird Sanctuary. 1. Karaiveti Bird Sanctuary is a wetland that located at Sivagangai district. 2. To commemorate the declaration of Karaiveti Bird Sanctuary as a Ramsar site, government has released a special postal envelope. Options are A. 1 only right, B. 2 only correct, C. both are correct, D. none of the above. Answer is option 2. 2 only correct. Actually, it is located in Ariyalur district, not in Sivagangai. இதே கேள்வியை தமிழில் பார்ப்போம். கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் பற்றி சரியான கூற்று எது? 1. தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் ஈரநிலமாகும். தமிழக அரசு 1999 கரைவெட்டி பறவைகள் சரணாலயமாக அறிவித்தது. 2. கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தை ராம்சர் தளமாக அறிவித்ததை நினைவு கூறும் வகையில் சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டுள்ளது. ஏ. 1 மட்டும் சரி, பி. 2 மட்டும் சரி, சி. 2ம் சரி, டி. ஏதுமில்லை. விடை பி. 2 மட்டும் சரி. அரியலூர் மாவட்டத்தில்தான் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. அடுத்த செய்தி, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து உலக ஈரநில தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதில் எப்படி கேள்வி கேட்கலான்னா, when was World Wetlands Day is observed? Options are A. February 6th, B. February 2nd, C. February 3rd, D. February 5th. Answer is February 2nd. B. Option B. உலக ஈரநில தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? A. February 6, B. February 2, C. February 3, D. February 5. விடை B. February 2. அடுத்த செய்தி பார்ப்போம். திருப்பத்தூர் மாவட்டம் சோழனூர் என்ற இடத்துக்கு அருகே கற்கால மக்கள் தீட்டிய 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதில் கேள்வி எப்படி வரலான்னா, recently 3500-year-old white rock paintings made by the Neolithic people were found at A. சென்னை, B. திருப்பத்தூர் சோழனூர், C. சிவகங்கை, D. அரியலூர். ஆன்சர் இஸ் திருப்பத்தூர் சோழனூர், ஆப்ஷன் பி. தற்போது எங்கு கற்கால மக்கள் தீட்டிய 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? ஏ. சென்னை, பி. திருப்பத்தூர் மாவட்டம் சோழனூர், சி. சிவகங்கை, டி. அரியலூர். விடை பி. திருப்பத்தூர் மாவட்டம் சோழனூரில். இன்றைக்கு 5வது இறுதி முக்கிய செய்தி, ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரில் நாட்டின் அதிவிரைவு வான்வழி தாக்குதல் ஏவுகணையான அபியாஸ் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டதா செய்தி வந்திருக்கு. இதில் என்ன கேள்வி எப்படி கேட்கப்படலாம்? Choose the correct statement about Abhyas missile.
1. Country's high-speed air attack missile Abhyas was successfully tested at the Chandipur test range in Odisha. 2. Abhyas missile was designed by the Aeronautics Development Organization of the Defense Research and Development Organization DRDO. Options are A. 1 only right, B. 2 only right, C. both are right, D. none of the above. Answer is option C. both of the above. இதே கேள்வி தமிழ்ல. அபியாஸ் ஏவுகணை பற்றி சரியான கூற்றை தேர்வு செய்க. 1. ஒடிஷாவின் சந்திப்பூரில் நாட்டின் அதிவிரைவு வான்வழி தாக்குதல் ஏவுகணையான அபியாஸ் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. 2. அபியாஸ் ஏவுகணை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் ஏரோநாட்டிக்ஸ் மேம்பாட்டு அமைப்பு வடிவமைத்துள்ளது. A 1 மட்டும் சரி, B 2 மட்டும் சரி, C 2ம் சரி, D ஏதுமில்லை. விடை 2ம் சரி. இந்த கேள்வியோட இன்றைய நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் தொகுப்பு நிறைவு பெறுது. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.